மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது ஒரு சுயநலம் இருக்கு. அவர் எங்க ஊருக்கார், கொஞ்சம் பொதுவாக கோயம்புத்தூர்காரங்க ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ யூ ஸ்டார்டட் அ டிஃப்ரெண்ட். உங்களுடைய பிஸ்னஸ்ல இருந்து வந்து வேற ஒரு பிஸ்னஸ்க்கு வரீங்க. சினிமா வந்து ஒரு நியாயமா பண்ணணும் அப்படின்ட்டு முதல்ல ஒரு கம்பெனியை நான் லான்ச் பண்றேன், நான் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு மாறுதட்டி சொல்லிக்கூடிய உங்க தைரியத்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கை தட்ட வேணும். அவர் தான் தைரியமா இருக்காரு, கை தட்டுறதுக்கு என்னப்பா தைரியம் வேணும், சும்மா அடிக்க வேண்டியது. ஜான் அமலன் என்னுடைய நண்பருக்கு நண்பர், நான் சந்தித்திருக்கிறேன் அவரை. நிறைய ஈவெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இன்னும் பல இடங்கள்ல அவர் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்றதுல ரொம்ப சிறந்த கெட்டிக்காரர். அவரு நிறைய விஷயங்கள் பண்றாரு, ஒரு தைரியசாலி. அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் லார்ட் ஜீசஸ் கண்டிப்பா உங்களுக்கு துணை இருப்பார். நிச்சயமாக இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர வேண்டும். சிறந்த இயக்குனர்களை தேர்ந்தெடுங்கள். இங்க நல்ல இளைஞர்கள் எல்லாம் பிரமாதமான விஷயத்தோடு அலைகிறாங்க, நீங்க தேடி கண்டுபிடிங்க. பாருங்க, அழகழகான ஹீரோயின்ஸு 2 பேர் வந்திருக்காங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு திறமைகள் நிறைய இருக்கு. அந்த திறமைகள் எல்லாம் அழகா ஒருங்கிணைச்சு நம்ம என்ன எடுக்க போறோம், யாருக்கு இது வந்து போய் சேரப்போகுது, அதுக்கு என்ன முதலீடு, அதுல இருந்து நம்ம பாக்கெட்டுக்கு திருப்பி எவ்வளவு வந்து சேரப்போகுதுன்ற இலக்கெல்லாம் சரியாக நீங்க டேபிள்ல உட்கார்ந்து டைரக்டர் யாரா இருந்தாலும் சரி அதை கரெக்டா ஒரு கணக்கு போட்டு நீங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். திரையுலகத்தை பொறுத்தவரை சிறந்த திரைப்படங்கள் இன்னைக்கு கூட ஒரு மலையாள திரைப்படம், ஒரு 4 லாங்குவேஜில் பண்ண திரைப்படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு அந்த பத்திரிகை நண்பர்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்தில் அப்படி புகழ்ந்து எழுதியிருக்காங்க ஒரு படத்தை பற்றி. ஜிப்ராவா 2 படமும் பாருங்க, எல்லாம் ஒரு கை தட்டுங்க. ஏன்னா ஒரு சிறந்த, அதனால பாருங்க, அவங்க யாருக்கு உறவுக்காரங்க கிடையாது, அந்த டைரக்டர் இவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, தயாரிப்பாளர்கள் சொந்தக்காரங்க கிடையாது. ஆனா ஒரு சிறந்த படைப்பை நீங்கள் தயாரிப்பீர்கள் என்றால் அதை கொண்டு போய் சேர்க்கிற முதல் ஆட்களாக எங்கள் நண்பர்கள் பத்திரிகைகள் நாங்களும் இருக்கோம். நம்ம ஒவ்வொரு படமும் கொஞ்சம் பிட்டா போட்டு அதையே பாராட்டிட்டு இருக்கிறோம். ஒரு 4 ஷாட்டை கட் பண்ணி போட்டு இந்த படத்தை பத்தி பேசுங்கம்மா, அந்த 4 ஷாட்டை பத்தி நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த மேடையில் உட்கார்ந்து பேசுவோம். பாருங்க எவ்வளவு பெரிய மனசோட நாங்கெல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர்களும் பாவம், எத்தனை நாள் தான் இப்படியேடா பேசுவீங்கன்னு இவங்க கேள்வி கேட்கறதும் நாங்களும் அது முடாம பேசிக்கிட்டே இருப்போம்னு சொல்றதும் வழக்கமா இருக்கு. ஆனால் அந்த திரைப்படம், உங்கள் திரைப்படம் வந்து மற்றவங்க பேசும்படியான படமா இருக்கும். நல்ல விதமாக அற்புதமான படம்னு அனைவராலும் பாராட்டப்படுகிற படங்களை மட்டுமே தயாரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நிறுவனம் எனக்கு என் தம்பி சாய் எங்க, அவர் எங்க ஆளதான் என்ன பின்னாடியே இருக்கு, அங்கேயும் அப்படிதான். ஜி தொலைக்காட்சியில் இவர் தான் எல்லாமே, ஆலை நாள் அழகுராஜா, அவருக்கு ஒரு கை தட்டுங்க. அவர் மிகச்சிறந்த இயக்குனர், பெரிய பெரிய நடிகர்களையே காசு இல்லாம கொண்டாந்து நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அதனால அவர் பிடிச்சி வச்சுக்கங்க. அவர் நல்ல சிறந்த அவரு தான் காலையில இருந்து என்னை தொல்லை பண்ணி, ஏன்னா ஒரு நாளாவது டைம் கொடுக்க வேண்டாமா, இல்லைன்னா எனக்கு டைம் இல்லை. என் நண்பர் அவர் சார் வந்து நல்லா தெரியும், ஆளை விடு நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆக எல்லாம் நல்ல இதயங்கள் ஒன்றிணைந்திருக்கிறது. சவுந்தர் வந்திருக்கு என் தம்பி, அவர் மிக அருமையான நடிகர். அவரே மலையாளத்தில் ஒரு படம், மிகச்சிறந்த படம் பண்ணியிருக்கார். ஸோ நிறைய நல்ல கலைஞர்கள், நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருக்கிற கலைஞர்கள் கூட இருக்கிறாங்க. 2 விஷயம் இருக்கு சார். நல்லா இவரை போட்டா வியாபாரம் ஆகுன்னு போட்டு அவசரமா ஒரு படத்தை எடுத்தா அது வியாபாரம் ஆகுறது இல்லை. ஒரு நல்ல கதை, நல்ல கண்டென்ட் எடுத்துட்டு அதுக்காக உண்மையாக உழைத்தீர்கள் என்றால் அதுல வரக்கூடிய முகங்கள் பெரிய பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துள்ள முகமா மாறிவிடுகிறது. இதுதான் சினிமா. நான் முதல்ல இயக்குனராக இருக்கும்போது எப்படி என்னை எல்லாம் வரவேற்றாங்க,
நம்ம ஒழுக்கமாக வேலை செஞ்சால் மட்டும்தான், நம்ம நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம படைப்புகள் நேர்மையாக இருக்கும். அதே மாதிரி உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்ந்தெடுத்து படங்களிலே நடிக்க வையுங்கள். அவர்கள் உங்கள் பேரை வாழ்நாள் முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறி மனநிறைவோடு அனைவரின் சார்பாகவும் இந்த திரையுலகத்தின் சார்பாகவும் வருக வருக லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் மிக பிரம்மாண்டமான படங்களை தருக தருக என்று சொல்லி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.